விருதுநகர் மாவட்டம் கட்டுநார்பட்டி கிராமத்தில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. குழந்தை, தொழிலாளர்கள் உள்பட 23 பேர் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழப்பு. விருதுநகர் வனஜா பட்டாசு ஆலை வெடி விபத்திற்கு அதிகப்படியான வெயில் காரணம் என்ற தகவல். வீரியம் மிகுந்த வெடி மருந்துகளை தொழிலாளர்கள் கையாண்டு வந்ததாகவும் தகவல். விருதுநகர் பட்டாசாலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் மத்திய மாநில அரசு சார்பில் நிவாரணம் அறிவிக்கவில்லை. ஒசூரில் ஒரே மேடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம். கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக, காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிப்பு. And other opposition parties are against the Mahilas. We are for Mahilas. We are for democracy. We are for justice. And we are the people standing with always public. தமிழ்நாட்டின் உரிமைகளை திமுகவால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றிய கெத்துடன் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருப்பதாகவும் பேச்சு. 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட உரிமைகளை திமுகவால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு நிரூபிச்சுட்டு உங்க முன்னாடி கெத்தா நின்றுகிட்டு இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, திராவிட மாடல் 2.0க்கு நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்காத வக்கில்லாத பழனிசாமி என இபிஎஸ் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் தாக்கு. காரில் செல்லும் போது கிரிக்கெட் பார்ப்பதை விட கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டு செல்வதுதான் கேவலம் என்று பதிலடி. தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பாஜக கிட்ட குரல் கொடுக்க வக்கீலாத பழனிசாமி என்னை பார்த்து கேட்டிருக்கிறார். நான் காரில் போகும்போது கிரிக்கெட் பார்த்தது தப்பான். பழனிசாமி அவர்கள காரில் போகும்போது கர்ச்சி வச்சுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு போனீங்களே, அதுதான் கேவலம். தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோல்வி தொடர்பாக நேற்றிரவு 8:30 மணிக்கு மோடி பேசியது பிரதமர் மோடியின் உரை அல்ல, பாஜக தலைவர் மோடியின் அரசியல் உரை. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அரசு சார்பிலான உரையில் எதிர்க்கட்சிகளை திட்டி தீர்த்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 8 மணிக்கு பிரதமர் அவர்கள் தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறார். அதை பிரதமர் மோடியின் உரை என்று சொல்வதை விட பாஜக தலைவர் மோடி அவர்கள் அரசியல் உரை என்று தான் சொல்லணும். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது தேசிய கொடியின் பின்னணியில் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்க்கட்சிகளை திட்டி அவர் பேசியிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு மீது பிரதமர் மோடி ஏவ நினைத்த அஸ்திரம் பூமரங் ஆகி அவருக்கே வினையாகிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டியான பாஜக கூட்டணியை நிலை குனிய வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் அட்ரஸ் இல்லாத பாஜகவிற்கு என்ன நிலைமை ஆகும் என நினைத்து பார்க்க வேண்டும் என்று எச்சரிக்கை. அவர் நம்ம மேல ஏவ நினைச்ச அஸ்திரம் இப்போ பூமாரம் வாங்கி அவருக்கே வினையாயிடுச்சு. பாஜக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கிற நாடாளுமன்றத்திலேயே என்டிஏ கூட்டணியை நிலைகுலியும் வச்சிருக்கிறோம். அப்போ பாஜகவுக்கு அட்ரஸே இல்லாத தமிழ்நாட்டில் என்ன நிலைமை ஆகணும் மட்டும் கொஞ்சம் எண்ணி பாருங்க. பாஜக உள்ளே புகுந்து உருவட்ட மாநிலங்கள் ஒன்றுமே இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். சங்கிப்படைகள் உள்ளே வந்தால் தமிழ்நாடு சர்வநாசமாகிவிடும் என்று எச்சரிக்கை. மறைமுகமாகவும் சரி, பாஜக உள்ளே புகுந்து உருப்பட்ட ஒரு மாநிலம் கூட இந்தியாவில் கிடையாது. சங்கிப்பட உள்ள நுழைஞ்சால சர்வநாசம்தான்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சென்னை மாவட்ட கிறிஸ்தவ பேராயர்கள் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக கூட்டாக அறிவிப்பு. நோக்கமே பிறருக்கு தொண்டு புரிவதுதான், மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். எல்லாருக்கும் எங்கெல்லாம் வாழ்வு அச்சுறுத்தப்படுகிறதோ நீங்கள் குரல் கொடுத்து நீங்கள் எப்பொழுதும் நீதி நிலைநாட்ட இருப்பதற்காக எங்கள் மகிழ்ச்சி. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் உங்களோடு நாங்கள் நிற்போம் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. பெண்களை உதாசீனப்படுத்திய திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தலில் மரணஅடி கொடுக்க வேண்டும் என இபிஎஸ் ஆவேசம். மகளிருக்காக குரல் கொடுக்கும் கட்சி அதிமுக என்று பெருமிதம். திமுக ஆட்சியிலவே பெண்களுக்கு எப்போ பாதுகாப்பு இல்லை. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. பாலியல் சீண்டல் ஏற்பட்டு பதியப்பட்ட வழக்கு போக்சோ வழக்கு, இப்படி 18,000 வழக்குகள் சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆட்சி நல்ல ஆட்சியா? இந்த ஆட்சி தேவையா? கையில் கிடைக்கும் துறைகள் அனைத்திலும் கொள்ளையடித்தவர் என செந்தில் பாலாஜியை மறைமுகமாக சாடிய எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வித்தையை நம்பி ஆட்டம் போட வேண்டாம், யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என செந்தில் பாலாஜிக்கு எச்சரிக்கை. மின்சாரத்துறை கொடுத்தா அதுல என்ன அடிக்க வேணும், அதே போல கலால் அதுல கொடுத்தா என்ன முறைகேடு செய்யும். இப்படி எந்த இலாக்கா கொடுத்தாலும் அந்த இலாக்காவிலே கொள்ளையடிக்கின்றவர் தான் இந்த பகுதியில் இருக்கின்ற நபர். யாரு சொல்லுங்க? நல்லா மனப்பாடமா வச்சிருக்கிறீங்க. தம்பி திரு ஸ்டாலின் உன்னை வச்சு வித்த காட்டிட்டு இருக்காரு. மயங்கிறாத, உன்னை யாரு காப்பாற்ற மாட்டாங்க. ஆடு மாடுகளைப் போலவே மக்களையும் பட்டியல் அடைத்து வைத்திருப்பதாக திமுக மீது இபிஎஸ் குற்றச்சாட்டு. வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என எச்சரிக்கை. ஆடு மாடு தான் பட்டியல் அடைப்போம், ஆடு மாடு தான். ஆனா புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு, மக்களையும் ஆடு மாடு மாதிரி ஆக்கிட்டார். மக்களையும் பட்டியல் கொண்டு அடைக்கிறான், பட்டியலை கொண்டு போய் அடைக்கிறான். நியாயமா? இதை வேடிக்கை பார்த்து கொடுக்கின்ற அதிகாரிகள் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டால் அவருடைய பதவிக்கு யாரும் பொறுப்பல்ல, அவரெல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். கரூரில் ஆற்று மணல் கொள்ளையடித்தவர்கள் துணை போனவர்கள் மீது அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இபிஎஸ் எச்சரிக்கை. எங்கெங்கு எந்தெந்த லாரிகளில் மணல் அள்ளப்பட்டது என்பது குறித்து மத்திய அரசின் உதவியோடு சேட்டலைட் புகைப்படங்களுடன் அம்பலப்படுத்தப்படும் என்றும் உறுதி. தம்பி, சேட்டலைட் மூலமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சேட்டலைட் மூலமாக எங்கெங்க மணல் அள்ளப்படுது, எந்தெந்த லாரி அள்ளப்படுது, அந்த லாரியுடைய எண் முழுவதும் பதிவாகியிருக்குது. ஆகவே அதிமுக ஆட்சி மக்களுடைய துணையோடு அமைந்தவுடன் மத்திய அரசு துணையோடு சேட்டலைட்டில் பதிவு செய்யப்பட்ட அதையெல்லாம் சட்ட நீதியாக எடுக்கப்பட்டு இந்த மன கொள்ளையில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். கள்ளச்சாராயம், போலி மதுபான ஆலை, டாஸ்மாக் என திமுக கொள்ளையடித்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கடும் சாடல். திமுகவினரின் துணை இருப்பதால் குற்றவாளிகள் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என குற்றங்களை செய்ய பயப்படுவதில்லை என்றும் புகார். சொல்லுவாங்க, கிராமத்துல விரலுக்கு தகுந்த அது மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் காய்ச்சறான், ஒரு பக்கம் மதுபான தொழிற்சாலை நடத்துறான், ஒரு பக்கம் அரசாங்கத்தில் இருக்கிற டாஸ்மாகவே அடிக்கிறான். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? ஒரு ஆட்சியாளர் தவறு செய்து சொன்னால் பயம் இருக்கணுமா வேண்டாமா? குற்றச்செயல் ஈடுபடுவதற்கு அந்த பயமே இல்லை.
ஏன்னா பெரும்பாலும் திமுக இதுக்கு துணை நிற்கிறான். அதனால பயப்படாத. எந்த குற்றத்தையும் சர்வசாதாரணமா செய்யறாங்க, கொலை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் வறுமை இல்லை என முதல்வர் கூறுகிறார். பிறகு ஏன் மக்கள் கிட்னியை விற்கிறார்கள் என ஏபிஎஸ் கேள்வி. திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்கு சென்றார் மக்கள் ஸ்கேன் செய்து தங்கள் உறுப்புகள் எல்லாம் இருக்கிறதா என சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அட்வைஸ். தமிழகத்தில் வறுமை என்ற நிலையே இல்லை. வறுமை என்ற இல்லையா? உண்மையா? அப்படி வறுமை இல்லை என்றால் எதுக்கு கிட்னியை விற்கிறாங்க? நம்முடைய பொதுமக்களுக்கு, நம்முடைய கட்சி நிர்வாகி தொண்டர்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன், உற்றார் ஒருவர் நண்பர் எல்லாம் சொல்லுங்க, நீ ஏதாவது திமுக கட்சிக்காரன் நடத்துற மருத்துவமனையில் போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. வெளியில் எங்காவது சென்றால் வீட்டில் தனியாக பார்ட்டியை கூட விட்டுச் செல்ல முடியாத நிலைதான் தமிழ்நாட்டில் இருப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகம் தலைநிமிர்ந்து இருப்பதாக முதலமைச்சர் பொய் பேசி வருவதாகவும், திமுக ஆட்சிக்கு வந்தபோதே தலை தொங்கி விட்டதாகவும் இபிஎஸ் ஆடல். இன்றைக்கு இந்த ஆட்சியில சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஏன் பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்ல. இனிமே பாட்டியம்மா கூட தனியா விட்டுட்டு போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. உண்மைதானே? எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்கிறார் தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கு சொல்றாரு. உண்மையா? தலை நிமிர்ல, தலை தொங்கி போச்சு. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ற தலைப்பில் வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் பேருந்து, ரயில், மெட்ரோ நிலையங்களுடன் ஒவ்வொரு தெருவையும் இணைக்கும் வகையில் 1000 புதிய மினி பேருந்துகள். போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயண நேரத்தை சேமிக்க ஏஐ மூலம் போக்குவரத்து மேலாண்மை செய்யப்படும் என்றும் திமுக வாக்குறுதி. சென்னையில் 2028ஆம் ஆண்டிற்குள் மெட்ரோ ரயில் விரிவாக்கப் பணிகள் செய்து முடிக்கப்படும் என திமுக வாக்குறுதி. மழைநீர் வடிகால் பணிகள் 2028ஆம் ஆண்டுக்குள்ளும், பாதாள சாக்கடை திட்டம் 2027ஆம் ஆண்டுக்குள்ளும் முடிக்கப்படும் என்று அறிவிப்பு. சென்னை திருவல்லிக்கேணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரோட் ஷோ. ஆட்டோவில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்த உதயநிதிக்கு உற்சாக வரவேற்பு. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தாவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ. வாகனத்தில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா வெற்றி அடைஞ்சா தளபதி பணத்தை சேர்க்கும் இந்த அரசியல தேடி சலத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை பாட்டு ஒன்ன விட்டுடாம வாடி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் பொங்காமலே கிளி பொங்காதுடா, இந்த வெள்ளை பின் வாங்காதுடா. எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா நான் தன்னந்தனியாளு நீயாளு. திருச்சியில் ரோட் ஷோவுக்கு மத்தியில் அந்தோணியார் ஆலயத்தில் ஜோசப் விஜய் பிரார்த்தனை. ஆலயத்தின் பின்பகுதியிலிருந்து முன்பகுதிக்கு முழங்காலில் சென்று வழிபாடு.
பெரியார் ஆலயத்தை தொடர்ந்து மசூதியிலும் விஜய் பிரார்த்தனை. பச்சனாச்சியம்மன் கோவிலுக்கு சென்றும் வழிபாடு. விஜய்க்கு விசில் மாலை அணிவித்தும் வரவேற்பு. திருச்சி விமான நிலையத்தில் தாவேக நிர்வாகிகள் அசத்தல். தொகுதி பாஜக வேட்பாளர் கிருத்திகாவை ஆதரித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா சிவகிரி பகுதியில் ரோட் ஷோ. வழிநெடுகிலும் ஆடல் பாடல் என கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்து ஆரவாரம். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தீவிர பரப்புரை. வாசுதேவநல்லூர் தொகுதி பாஜக வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு.